ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 52வது பாடல் பார்க்க போறோம். அருகில் நின்று அசைக்கின்ற ஆலவட்ட கால் எரியினை மிகுத்திட இழையும் மாலையும் கரிகுவ தீகுவ கனல்வ காட்டலால் உருகு பொற்பாவையும் ஒத்து தோன்றினாள். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம். அருகில் நின்று பக்கத்திலே இருந்து அசைக்கின்ற ஆலவட்டம், தோழியர் வீசுகின்ற ஆலவட்டங்களின் கால் எரியினை மிகுத்திட, காற்றானது காமத்தீயை வளர்க்க இழையும் மாலையும் சீதை அணிந்த அணிகளும் பூமாலைகளும் கரிகுவ கரிந்தும் தீகுவ தீந்தும் கனல்வ எரிந்தும் காட்டலால் ஆகிவிட்டமையால் உருகு பொன் பாவையும் நெருப்பில் உருகுகின்ற பொன்னாலாகிய பாவையை ஒத்து தோன்றினாள் போன்று காணப்பட்டாள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இந்த பாடல் தற்குறிப்பேற்று அணிக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஒரு இளவரசி கட்டில்ல மெத்தையில உட்காரவோ படுக்கவோ செஞ்ச உடனே ஆலவட்டம் வீசுவதுங்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதுக்கு கவிஞர் தான் கூற விரும்பும் குறிப்பை ஏற்றி கூறுவது, அதனால தற்குறிப்பேற்றணி. நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம்ல, அதாவது சீதையின் காம நோயினால் ரொம்ப உஷ்ணம் ஜாஸ்தியாகி அவங்க கண் திருஷ்டி கழிப்பதற்காக அவங்க ஆரத்தி எடுத்தாங்க அப்படின்னு. அதனால இவளுக்கு அடடா உஷ்ணம் ஜாஸ்தி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி சீதை கட்டிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆலவட்டம் வீசினாங்க அப்படின்னு சொல்றாரு கம்பர். ஆலவட்டம் அப்படிங்கிற சொல்லு ஆவர்த்தம் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல் தான் வேர்ச்சொல். அதுல இருந்து தமிழ் படுத்தி ஆலவட்டம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு இது கவரிமா மயிர்னாலேயோ துணினாலேயோ அல்லது பனை ஓலைகள்னாலேயோ விசிறக்கூடியதுதான் அந்த விசிறி. பெரிய விசிறிக்கு பேர் தான் ஆலவட்டம். அதாவது ஆவர்த்தம், சமஸ்கிருதத்துல ஆவர்த்தம் அப்படின்னாலே மீண்டும் மீண்டும் செய்வது அப்படின்னு. அதனாலதான் நாமஸ்மரணம் ஜபம் பண்றது, இதுக்கெல்லாம் எத்தனை ஆவர்த்தனம் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. மீண்டும் மீண்டும் செய்வதுன்னு அர்த்தம். சொல்வதோ செய்வதோ மீண்டும் மீண்டும் பண்ணுவது அப்படின்னு. இவங்க விசிறுவதுங்கிறது அந்த மாதிரியான ஒரு செயல் தானே, மீண்டும் மீண்டும் கையசைப்பது. அதனால அவங்க விசிறுறது, அதனால ஆவர்த்தம் அப்படின்னு பெயர் வந்தது. அந்த மாதிரியாக ஆலவட்டம் வீசி இது சீதையினுடைய காம நோய் உஷ்ணம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுல மிக அழகாக என்ன சொல்றாரு, இழையும் மாலையும் கரிகுவ தீகுவ கனல்வ அப்படின்னு. இப்ப நம்ம என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம அதாவது 529வது பாடல்லையே நம்ம பார்த்திருக்கோம். அதாவது இழையில் கோத்த நூல் பரிந்தன கரிந்தன பல்லவங்களே அப்படின்னு, தளிர்லாம் ரொம்ப கருகி போச்சு அப்படின்னு. அதனை தொடர்ந்து இங்க கரிகுவ தீகுவ கனல்வன்னு சொல்றாரு. கருகுதல் அப்படின்னாலே நம்ம டீப் ஃப்ரைன்னு சொல்றோம்ல. இப்ப ஒரு பதார்த்தம் இருக்கு, அந்த பதார்த்தத்தை நம்ம சமைக்கும் பொழுது ஏதோ ஒரு காய்கறி பண்றோம் அப்படின்னா நல்லா கருக விட்டோம்னா என்ன அர்த்தம், நல்லா டீப் ஃப்ரை பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, அந்த பதார்த்தம் இருக்கு, அது நல்லா பொரிக்கப்பட்டிருக்கு, நம்ம சாப்பிட முடியும்னு அர்த்தம். அதனுடைய சுவை மொத்தமா கெட்டு போல, நல்லா கிரன்ச்சியா இருக்கு, நொறுக்கிற விதத்துல இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அதனால கரிகுவ அப்படின்னா நல்லா கருக்க விடுறது, டீப் ஃப்ரை ஆகுது அப்படின்னு அர்த்தம். தீகுவ அப்படின்னா தீஞ்சு போச்சு அப்படின்னா, பாத்திரமே தீஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ரொம்ப ஓவரா சுட பண்ணி அது தீஞ்சு போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், தீஞ்சு போன ஒரு பதார்த்தத்துல சுவையே இருக்காதுன்னு அர்த்தம். அதாவது எல்லாம் ஒரு தூக்கி கொட்டத்தான் வேணும், அது சுவையே போயிடும், முழுவதுமாக சுவை போயிடும், அதனால உட்கொள்ள முடியாது. மூணாவது எரிஞ்சே போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ முழுவதுமாக அழிந்தே போய்விட்டதுன்னு அர்த்தம். இப்ப மொத்தமா சாம்பலா போனா எப்படி இருக்கும், நெருப்பு எது கனல் எது கங்கு எது பதார்த்தம்னே தெரியாத அளவுக்கு எரிஞ்சு போச்சுன்னா அதுதான் கனல்வ அப்படின்னா, கனல் விட்டு எரிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். ஆக 3 நிலைகளாக கம்பர் சொல்றாரு. கருகி போச்சு, தீஞ்சு போச்சு, எரிந்தே போய்விட்டது அப்படின்னு. இதெல்லாம் எது இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, இழையும் மாலையும், இழைனா அணிகலன்,
மாலைன்னா இங்க பூ மாலை. சீதை அணிந்துள்ள இவங்க அந்த உஷ்ணம் தாங்க முடியாம இவங்க விசிற எப்படி ஒரு ஹோமகுண்டத்துல நெருப்பு வளர்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அது வந்து கங்கு கனல் அந்த மாதிரி தான் இருக்கு. கனல் அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா வளர்க்கணும்னா அப்படியே காத்து விசிறி விட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அது நெருப்பு பெரிய நெருப்பாக அது வளருமோ அந்த மாதிரி இவங்க ஆலவட்டம் விசிற சீதைக்கு உடம்பில் உள்ள உஷ்ணம் இன்னும் ஜாஸ்தி ஆக ஆக அவள் அணிந்துள்ள அணிகலன் பூமாலை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரிஞ்சு தீஞ்சு எரிந்தே போய்விட்டது அப்படின்னு சொல்றாரு. அதனை தொடர்ந்து இன்னொரு உவமையும் சொல்றாரு. எது மாதிரி அப்படின்னா, உருகு பொற்பாவையும் ஒத்து தோன்றினாள் அப்படின்னு. நம்ம இப்போ பல பாடல்கள் முன்னாடியே கம்பர் என்ன சொன்னாரு, ஒரு பார்ப்பதற்கு ஒரு தேவதை மாதிரி, தேவதை இருக்கிறதுலயே சிறந்தவள் மகாலட்சுமி தான், அதுக்கு அத மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்ற இடத்துலயே இது ஒரு பொற்பாவை போன்ற பேரழகு அப்படின்னு சொன்னார்ல. ஒரு பொன்னாலான பாவையை நெருப்புல போட்டா என்ன ஆகும், அது கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிச்சிடும்ல. அந்த மாதிரி சீதையானவள் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி அவளுடைய நிலை குலைந்தாள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இப்படி சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. அருகில் நின்று அசைக்கின்ற ஆலவட்ட கால் எரியினை மிகுத்திட இழையும் மாலையும் கரிகுவ தீகுவ கனல்வ காட்டலால் உருகு பொற்பாவையும் ஒத்து தோன்றினாள். இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.